பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 42 அதிகாரம் 2 வசனம். யோபு கர்த்தரிடத்தில் பேசும்போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த யோபுவின் வார்த்தைகளை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். பெரும்பாலும் எல்லோருடைய வீடுகளிலும் அலுவலகங்களிலும் கூட கண்களுக்கு தெரியும்படியாக வைத்திருப்போம். யோபு ஏன் இப்படி சொன்னார் என்றால், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்றார். யோபு கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டிருந்ததால் இந்த வார்த்தைகளை சொன்னார். மேலும் யோபுவை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லும்போது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று அவன் தேவனை குறித்து கேள்விப்பட்டிருந்ததால் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். யோபு என்ன கேள்விப்பட்டிருப்பான் என்றால், அல்லது கர்த்தரை பற்றி என்ன அறிந்திருப்பான் என்றால், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஆபிரகாமிடம் கர்த்தர் கேட்டு, முதிர் வயதான ஆபிரகாமுக்கும் ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்ற சாராளுக்கும் ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னதை கேட்டு தன்னுடைய உள்ளத்தில் நகைத்த இவர்களுக்கு கர்த்தர் தாம் சொன்னபடியே ஒரு குமாரனை கொடுத்ததை கேள்விப்பட்ட யோபு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றார். மேலும் யோசபாத், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று ஜெபித்த ஜெபத்தையும் அதை கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்திருந்ததையும் கேள்விப்பட்டிருந்தார் யோபு. அதேபோல் ஆபிரகாம் கர்த்தரோடு முகமுகமாய் பேசியதைப் போல, குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சிநேகிதனிடம் பேசுவது போல, யோபுவும் கர்த்தரிடத்தில் 38 அதிகாரம் முதல் 42 அதிகாரம் வரை மாறி மாறி பேசுகிறார்கள். கர்த்தரிடத்தில் யோபு தான் கேள்விப்பட்டதை எல்லாம் பேசிவிட்டு என் கண்கள் அவரை கண்டது என்றும் சொல்கிறார். கடைசியாக தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோபு கேள்விப்பட்டதை விட யோபுவுக்கு பின் வந்த ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் சொன்னதையும் நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். கர்த்தரையே தெய்வமாக கொண்டு அவரை நம்பி விசுவாசித்து வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்திருப்பதையும் உணர்ந்திருக்கிறோம். எனவே நாம் ஜெபிக்கும் போது நம்மை நாமே யோபுவை போல தேவனிடத்தில் தாழ்த்தி, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் போது, யோபுவின் வாழ்க்கையில் செய்த அதிசயத்தை போல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரை அநேக அடையாள அற்புதங்களை செய்திருக்கிற நீர், இப்போதும் நாங்கள் விரும்புகிற சிறிய காரியங்கள் ஆனாலும் பெரிய காரியங்கள் ஆனாலும் நீர் செய்ய வல்லவர் என்று விசுவாசத்துடன் உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற யாவரையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.